சென்னாரெட்டி மிக உயர்ந்த மனிதர். அவருக்கு விவரம் அறிந்தவர். முதல்வராக இருந்த காரணத்தினால், மத்திய அமைச்சராக இருந்த காரணத்தினால் அம்மையார் அமைக்க அனுப்புகின்ற சில கோப்புகளிலே கையெழுத்திட மறுத்தார். அவருக்கும் இவங்களுக்குமான சில முட்டல் மோதல்கள் இருந்து கொண்டே இருந்தது. சில விஷயங்களுக்காக துணைவேந்தர் உட்பட சில நிகழ்வுகளை திரு சென்னாரெட்டி அவர்களிடம் சென்று அவரிடம் கலந்துரையாடி அதை தீர்ப்பதற்காக சென்றவர். இவருக்கும் அவருக்கும் கடுமையான வாக்குவாதம் முடிந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கவர்னர் மாளிகை விட்டு வெளியே வரும்போது பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு என்ன என்று கேட்கும்போது, நான் அவரிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தேன் என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை வெளியிலே பரப்பிவிட்டு போகிறார். திரு சென்னாரெட்டி என்ன சொல்றாரு, இங்கு ஒரு முதல்வர் அவர், ஒரு பெண், நான் அப்படி நடக்கக்கூடியவனா என்று அன்னை மரகதம் சந்திரசேகரை பார்த்து கேட்டார்கள். நானும் ஒரு பெண் தான், எனக்கு தெரியும், நீங்கள் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள், உங்களை பற்றி நான் அறியாதவள் அல்ல, அதனால் நான் அதை நம்பவில்லை. இருந்தாலும் நீங்கள் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சார் வணக்கம். 1991 காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் முதலாக முதலமைச்சர் ஆன போது அன்னைக்கு இருந்த கவர்னர் சென்னாரெட்டி அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் தொடர்பு படுத்தி ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அம்மையாரை வலுக்கட்டாயமாக ஒரு விஷயத்துக்கு இழுத்ததா சென்னாரெட்டி அவர்கள் மீது ஒரு புகாரும் எழுந்தது. என்ன நடந்தது? ஏன் இந்த புகார்லாம் எழுந்தது? இல்லை அது புகார் அரசியலுக்காக உருவாக்கப்பட்டதா? என்ன நடந்தது சார்? சென்னாரெட்டி மிக உயர்ந்த மனிதர். ஹைட்டாக இருப்பாரா? ஹைட்டாகவும் இருப்பார். மிக நேர்மையான மனிதர். உங்களுக்கு பழக்கமா? நாகரிகமான மனிதர். ஆந்திரா தான் சொந்த ஊரா? ஆமாம். அன்னை மரகதம் சந்திரசேகரோடு அவர் மத்திய அமைச்சராக பணியாற்றிய காலத்தில், மத்திய அமைச்சராக, ஆந்திராவின் முதல்வராக, தமிழ்நாடு கவர்னராக பணியாற்றியவர். அன்னை மரகதம் சந்திரசேகர் மூலம் அவர் எனக்கு நன்கு அறிமுகமானவர். அன்னை மரகதம் சந்திரசேகர் வீட்டுக்கு அண்ணா நகரிலே அவர் வீடு இருந்தது. சென்னை நகரிலே வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க மரகதம்மா. கடைசி வரை வாடகை வீடு தான். அவங்க குடும்பமே இன்றைக்கி வாடகை வீட்டில் தான் இருக்குது. அவர் பையனும் வாடகை வீட்டில் தான் இன்ன வரைக்கும் இருக்கார். ஆகவே அந்த வீட்டுக்கு வந்தார். அப்படி எனக்கு அவரோட பழக்கம். அவர் அப்படி தரம் தாழ்ந்த மனிதர். அதாவதுங்க, அவர் ரொம்ப விவரமானவர். டாக்டர் படித்தவர், MBBS டாக்டர் படித்தவர் சென்னாரெட்டி அவர்கள், மருத்துவர். அவருக்கு விவரம் அறிந்தவர். முதல்வராக இருந்த காரணத்தினால், மத்திய அமைச்சராக இருந்த காரணத்தினால் அம்மையார் அமைக்க அனுப்புகின்ற சில கோப்புகளிலே கையெழுத்திட மறுத்தார். அவருக்கும் இவங்களுக்குமான சில முட்டல் மோதல்கள் இருந்து கொண்டே இருந்தது அரசியல் ரீதியாக. குறிப்பாக துணைவேந்தர்கள், இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. துணைவேந்தர்கள் நியமனத்தில் அம்மையார் ஒருவரை நினைக்க, கவர்னர் ஒருவரை நினைக்க, இருவருக்குண்டான மோதல் அதிகமாகிக் கொண்டே போனது. குறிப்பாக துணைவேந்தர் விஷயத்தில் தான் மோதல் அதிகமாக வெடித்து போனது. அது வரலாற்று உண்மை. அந்த நேரத்தில் சில விஷயங்களுக்காக துணைவேந்தர் உட்பட சில நிகழ்வுகளை திரு சென்னாரெட்டி அவர்களிடம் சென்று அவரிடம் கலந்துரையாடி அதை தீர்ப்பதற்காக சென்றவர். இவருக்கும் அவருக்கும் கடுமையான வாக்குவாதம் முடிந்து கோபத்தோடு வெளியேறுகின்ற போது, யாரு? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கவர்னர் மாளிகை விட்டு வெளியே வரும்போது பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு என்ன என்று கேட்கும்போது, எங்க நடக்குது இதெல்லாம்? கவர்னர் மாளிகையா? கவர்னர் மாளிகைக்கு அம்மையார் போறாங்க. எப்பவுமே கவர்னர் சந்திக்கணும்னா முதல்வர் தான் போகணும். மரபு அது. கவர்னர் முதல்வரை சந்திக்கிற மரபு இந்தியாவில் கிடையாது. ஆகவே அவர்கள் சில விஷயங்களை சந்திக்கிறதுக்கு துணைவேந்தர் நியமனம் உள்பட சந்திப்பதற்காக போனவருக்கு அவர் சில விஷயங்களை விட்டு கொடுக்கவில்லை. விட்டு கொடுத்து உண்மை இல்லை என்று சொன்னால் விட்டு கொடுக்கும் பழக்கம் சென்னாரெட்டிக்கு கிடையாது. குறிப்பாக காங்கிரஸ்காரங்களுக்கே இருக்காது. தவறு என்று தெரிந்தால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், என்னை உள்பட. தவறு என்றால் அது எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் நானே நேராக சொல்லுவேன். அதனால் சென்னாரெட்டி அவர்கள், நீங்கள் கூறுவது தவறு, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அம்மையாரிடம் சொன்னபோது வெளியே வந்ததாகவும், பிறகு திரு சென்னாரெட்டி அவர்களிடம் கேட்டு நாங்கள் தெரிந்து கொண்டது, அன்னை மரகதம் சந்திரசேகர் நானும்
அவரை சந்திக்க போகும்போது கவர்னர் மாளிகையில் அந்த ஃபோட்டோலாம் எங்கிட்ட இருக்குது. கவர்னர் மாளிகையில் அவரோடு நின்று எடுத்த ஃபோட்டோலாம் எங்கிட்ட இன்னும் கூட இருக்குது. அந்த அவரை சந்திக்க போகும்போது என்ன நடந்தது போது துணைவேந்தர் உள்பட சில பிரச்சனைகள் வந்தது. அதை கேள்வி எழுப்பும்போது அவர்கள் வெளியிலே போய் நான் அவரிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தேன் என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை வெளியிலே பரப்பிவிட்டு போகிறார் என்று சென்னாரெட்டி சொன்னார். அதுதான் உண்மை. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அரசியலிலே நாம் பெரும்பாலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஜெயகாந்தன் எழுதிய ஒரு புத்தகம் நீங்கள் சினிமாவாக கூட வந்தது. சில நேரங்களில் சில மனிதர்கள் அவர்களுடைய பேச்சுக்கள், சில நடவடிக்கைகள் அரசியலிலும் கூட தடம் புரண்டு போன பதிவுகளாக, தரம் புரண்டு போன வரலாறுகளாக பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் திரு சென்னாரெட்டி அவர்கள் மிக மிக நேர்மையான மனிதர். அந்த அளவுக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு சென்னாரெட்டி மேல கோபம் வந்துருச்சா? ஆமா, எதையும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாருல்ல. ஒத்துக்க மாட்டேன்றார்னா ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிலே அம்மையார் அவர்கள் அவர்களுடைய ஆட்சியினுடைய அந்த செயல்பாடுகளை தன்னிடத்தில் தெரிவித்ததில் தனக்கு உடன்பாடு ஏற்படாத வகையில் அவர் கூறியதால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, முடியாது என்று சொன்ன காரணத்தினால் வெளியே போய் இப்படி சொல்லிவிட்டு போய்விட்டார் என்று திரு சென்னாரெட்டி அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு கூட நீங்கள் ஒன்றை பார்க்கலாம். திரு துரைமுருகன் அவர்கள் சொல்வார்கள், அடிக்கடி சொல்வார்கள், நாங்கள் யாரும் அம்மையாரை சட்டமன்றத்தில் புடவையை பிடித்து இழுத்தோம், முடியை பிடித்து இழுத்தோம் என்றெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மரியாதை. அப்போ சட்டமன்றத்தில் இருந்தீங்களா? இல்லை, நான் சட்டமன்றத்தில் இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா சட்டமன்றத்துக்காண்ட போனேன். நான் இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் போனேன். இன்றைக்கும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக சில பேர் சொல்கிறாங்க. நடக்கவே இல்லைன்னு திரு துரைமுருகன் போன்ற திராவிட முன்னேற்றக் கழக மூத்த தலைவர்களும் சொல்லுகிறார்கள். எது உண்மை தெரியாது. திரு சென்னாரெட்டி என்ன சொல்கிறாரு, இங்கு ஒரு முதல்வர் அவர், ஒரு பெண், நான் அப்படி நடக்கக்கூடியவனா என்று அன்னை மரகதம் சந்திரசேகரை பார்த்து கேட்டார்கள். உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நானும் ஒரு பெண் தான், எனக்கு தெரியும், நீங்கள் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள், உங்களை பற்றி நான் அறியாதவள் அல்ல, அதனால் நான் அதை நம்பவில்லை, இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை என்று சொன்ன வரலாறும் உண்டு. ஆகவே இது அவர்கள் அந்த ஏற்பட்ட கோபம், அந்த கடும் கோபம், கவர்னர் நம்முடைய பேச்சை கேட்க மறுக்கிறார், நாம் சொல்வதை கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதே ஆந்திராவில் வந்த ரோசையான் ஒரு கவர்னர் இங்கே இருந்தார். அந்த அம்மா என்ன சொன்னாலும் இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பார்த்துருக்கீங்களா, அதை விட வேகமாக ஆட்டுவான் அந்த ஆள். ரோசையான் ஒரு ஆள். ஏன்? காங்கிரஸ்காரன் தான் அவன். ஏன் அப்படி அவர் மேலே உங்களுக்கு கோபம்? கோபம் இல்லை, காங்கிரஸ் ஏங்க கடைசி காலத்தில் அந்த ஆள் அதிமுகவே மாறி போயிட்டாருங்க அந்த ரோசையான்ற மனிதர். சென்னாரெட்டி வீரங்க, வீரன் அல்ல. என்னதான் இருந்தாலும் உங்கள் நட்பை நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? ஏங்க அம்மையார் ஜெயலலிதாவிடத்தில் நீங்கள் செய்ய சொல்லக்கூடியதை என்னால் செய்ய முடியாது என்று சொல்கிறதுக்கு ஒரு ஆண்மை வேணும்ல. ஆனால் அது ரோஷையா கிட்ட இல்லை. படிஞ்சு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்ககிட்ட, அம்மையாரிடம் சொல்லி மோடியிடம் பரிந்துரை செய்து தன்னை தொடர்ந்து கவர்னராக இங்கே இருக்க வேண்டும் என்று நிலைநிறுத்தி கொண்டவர் அந்த ரோசையா என்ற அந்த மனிதர். காங்கிரஸுக்கு துரோகம் செய்தவர். அவரை காங்கிரஸ் கிட்டத்தட்ட அந்த ஆந்திராவில் ஒரு 15 பட்ஜெட் தாக்கல் பண்ணார். காங்கிரஸினுடைய நிதி அமைச்சர் கவர்னராக போட்டாங்க. அவரை பரிந்துரை செய்தது யார் தெரியுங்களா? கவர்னரா முதல்வரா முன்னாள் நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் தான். அவர் அங்கே முதல்வராக போட்டதுக்கும் அவர் தான் பரிந்துரை பண்ணார், இங்கே கவர்னராக போகிறதுக்கும் அவர் தான் பரிந்துரை பண்ணார். இங்கே வந்த உடனே அவர் காங்கிரஸ்காரராக இருந்தவர். அதிமுக அண்டு பிஜேபி இந்த கிராக் ஜாக் இருக்குல்ல, 50-50, அது மாதிரி 50 அதிமுக 50 பிஜேபியாக மாறிட்டார். காங்கிரஸ்காரராகவே இல்லை. சென்னாரெட்டி வீரன் கடைசி வரைக்கும் காங்கிரஸ்காரனாகவே வாழ்ந்து மறைந்தார். இப்படியும் கவர்னர்கள் இருந்தார்கள். இது போன்ற ரோசையா போன்ற கவர்னர்களும் இருந்தார்கள். ஆகவே வாழ்க்கை என்பது இப்படித்தான். சித்தாந்தத்தின் அடிப்படையில் பார்த்தால் சென்னாரெட்டி சித்தாந்தத்தோடு வாழ்ந்தவர், சித்தாந்தமே இல்லாது வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அது ஒரு தவறான தகவல் என்பதை திரு சென்னாரெட்டி வாயாலேயே நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதுபோன்ற ஒரு நிகழ்வு நடக்கவில்லை. அப்படி நடக்கக்கூடிய மனிதரும் அவர் இல்லை. அசெம்பிளிலே நடந்தது உண்மையா என்றால் இல்லை என்று அங்கு இருந்த சில
மாற்றுக் கட்சி நண்பர்கள் கூட நடக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. சில நண்பர்கள் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. முடியை பிடித்து இழுத்தார்கள், அது பண்ணாங்க, தலைவிரி கோலமாக அம்மையார் வெளியே வந்ததெல்லாம் நம் காட்சி ஊடகங்களை பார்த்தோம். அதையெல்லாம் அவர்களாகவே பிரித்து விட்டு கொண்டு வெளியே வந்தார்கள் என்று சொன்ன வரலாறு கூட உண்டு. எது உண்மை? ஆனால் இது பேட்டியில் பார்த்தது. ஆனால் அது சென்னாரெட்டி அவர்களிடம் நேராக கேட்டபோது அப்படிப்பட்டவன் அல்ல நான் என்று சொன்னதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பல விஷயம் பேசியிருக்கோம். நன்றி சார். தேங்க்யூ.